இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 4வது T20 போட்டி வியாழக்கிழமை நாளை நடைபெறவுள்ளது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல 2 அணிகளுமே தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ள நிலையில தொடர்ல முன்னிலை பெறப்போவது யார் அப்படின்ற விஷயத்த தீர்மானிக்கும் ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளதா. இந்த போட்டிக்கு முன்னர் 2 அணிகள்ல இருந்து முக்கிய வீரர்கள் சில பேர் வெளியேறி இருப்பது ரசிகர்களிடையே விரக்தியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஆஸ்திரேலிய அணியுடைய நட்சத்திர வீரர் டிராவிஸ் ஹெட் ஆஷஸ் தொடர்ல பங்கேற்பதற்காக விலகிட்டார். இதே போல இந்திய அணியில சவுத் ஆப்பிரிக்கா தொடருக்கு தயாராக குல்தீப் யாதவ் அணியை விட்டு சென்றிருக்கார். இந்த நிலையில இந்திய அணியில பிளேயிங் லெவல்ல சில மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 3வது T20 போட்டியில இந்திய அணி 3 மாற்றங்களை பண்ணாங்க. சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மா களமிறங்கி சிறப்பாக செயல்பட்டாரு. அதே போல அர்ஷித் ராணாவுக்கு பதிலாக விளையாடிய அர்ஷதீப் சிங் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இதே போல குல்தீப்பிற்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தருமே 49 ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். இந்த நிலையில 4வது T20 போட்டியில இந்திய அணி இதே பிளேயிங் லெவல்ல பயன்படுத்துமா இல்ல ஏதேனும் மாற்றம் இருக்குமா அப்படின்றத பற்றி கம்பீர் அவர்கள் சமீபத்துல பேசியிருக்காராம். அவர் பேசுகையில கண்டிப்பாக இந்திய அணியில 3ல இருந்து 4 மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலுமே கம்பீர் அவர்களுடைய முடிவுல எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.